ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் ஜுஜுட்சு கைசன் இந்த யூஜி பண்டில் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா இது ஒரு பாட் மாதிரி போடலான்னு நான் பார்த்துட்ருக்கேன். சரி வாங்க, ஃபஸ்ட் ஸ்பின்னில் என்ன கிடைக்குது என்னமோ. ஆடா பாவி, டே என்னடா வெள்ளை கலரில் உழுவுது, நல்லதாக கிடைக்குன்னு பார்த்தா வேறு ஏதாவது நல்லது க்ரோஸா நோண்டே ஆகுமா? இது வாங்கியாச்சு, மோஸ்ட்லி நம்ம எல்லாம் வாங்கியாச்சு. இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது ஃப்ரீயாக? ஓகே 75. ஓகே லக்கி ராயல் போயிட்டு லக்கி ராயலில் 3 ஸ்பின்னு. லக்கி ராயல் ஏண்டா இது கொடுக்குறது காசு கொடுத்தாவது, காசாவது கொடுக்கலாம்டா. ஐயோ எல்லாம் வேஸ்ட்டு. ஓகே ஈவெண்ட்ஸ் இருங்க. அடப்பாவி. சரி ஓகே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களாம் மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம எவ்வளோ 10. ஓகே நேரு 440 தானே நம்மள. சே டைவர்ஜன் ஃபிஷ் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், சாரி ப்ரோ. இப்போ நான் சரி இருங்க பார்ப்போம். அவ்வளோதாங்க. சரி வாங்க ஸ்ட்ரிக்டாக. இது என்ன பிஆரா சிஎஸ்ஸா? சிஎஸ் 19 இதே போடுவோங்க. ஹீரோய்க்கு அடித்தாச்சு, சொல்ல மறந்துட்டேன். இப்போ எலைட் ஹீரோய்க்கு அடிக்க போகிறோம். இன்னும் 5 தான், 5 இல்லை 6 விளாடணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கோங்களா மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஏன்னா நம்ம 500 அடுத்த டார்கெட். இன்னும் 300 அடிக்கலை. நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் புரியுது, பட் ஓகே பரவாயில்ல. அட்லீஸ்ட் ட்ரீம் கொஞ்சம் பிக்காக வச்சுருந்தா தானே நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அதில் அச்சீவ் பண்ண முடியும். போவோம் என்னென்ன இருக்கு. ஐயோ வேற ஒன்றும் அடிக்கிறான்டா. போச்சு, முடிச்சு விட்டாங்க. அடைச்ச எலிமினேஷன் ரீப்ளே. அடே எப்படா நீயும் சத்த? ஓகே கைஸ், இப்போ இவர் மட்டும்தான் இருக்கு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ? மேட்ச் அரோஹரா. ஐயோ அரோஹரா இல்லை, தோந்துட்டோம். கிங்ஃபிஷர் ஆகே எடுத்துப்போம். இப்போயே சொல்லிடுறேன் கைஸ், நான் ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப நல்லா விளாடுவேன்லாம் இல்லை. என்னது, நானும் அவங்கள மாதிரி ஒரு சில பேர் பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க. நானும் அவங்கள மாதிரி பிகினர் தான். ஸோ கொஞ்சம் மொக்கையாக விளாண்டுருந்தேன்னா என்ன, கொஞ்சம் இல்லை மொக்கையாக தான் விளாட்றேன்னு எனக்கும் தெரியுது. ப்ரோ ஒரு ஹெட்ஷாட்டு. ப்ரோ பின்னாடி ப்ரோ. அட ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ஆட பாவி. ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோனா கில் எடுத்துட்டு இருக்கீங்க. இத்தனைக்கும் அவர் கில்ல எடுத்தால் கூட பரவாயில்ல, ஏன் கீழே உட்காந்து
வேணாம், இது வேணாம், இது வச்சுக்கலாம். க்ரோவால் கிரெனேட் வாங்குறது வேஸ்ட்டு. க்ரோவாலே இன்னொன்று வாங்கிட்டு போயிடலாம். ப்ரோ நான் எப்போல்லாம் ஒரே அன் வச்சுருக்கேனோ அப்போல்லாம் இந்த மாதிரி ரீஸ்டோரி இப்படி பண்ணாதீங்க ப்ரோ. நான் எப்போல்லாம் வேறு பவர் டிமிட்ரி இந்த மாதிரி வச்சுருக்கேனோ அப்போல்லாம் நீங்கள் இது மாதிரி அது நம்ம என்ன பண்ணுறது. அது ஒவ்வொருத்தவங்க அங்கேயே ஒருத்தர் நிற்கணும். ஆடப்பாரு சூப்பர். ஓ அது நம்ம அங்கே யாரோ இருக்காங்க. இந்த மேட்சை ஜெயிக்கிறோம். இன்னும் ஒருத்தன் இப்போ தாம்சன் வச்சுக்கலாம். என் அப்புறம் ரூட் எதாவது நல்லதாக இருக்கும். அதையும் எடுத்துக்கிட்டாங்க. அடப்பாரி அந்த ப்ரோட கன். ஓகே டொமைன் டபுள் டேக்லாம் தான் எடுக்கிறான். 3 கில்லா? எப்பட்றா 3 கிலோ வந்தேன்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஹாலோ பர்பிள் இது ஒன்று வாங்கிப்போம், நமக்கு தேவைப்படும். அப்புறம் காய்ஸ் எத்தனை பேர் இந்த சீசனில் ஹீரோயிக் ஹீரோயிக் இல்லை மாஸ்டர் எலைட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் அடித்தவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளால் இப்போதைக்கு அடிக்க முடியாது. ஏன்னா அது அப்படி தான். நம்மளோட ப்ளே டைம் ரொம்பவே கம்மி கைஸ், அதனால தான் அடிக்க முடியாது. அப்பா கொஞ்ச நேரத்தில் முடிச்சுருப்பாங்க. அது கூட ஜெயிச்சிட்டோமா? இப்போதைக்கு நம்ம தான் டாப்பில் இருக்கோம். ஆனால் சொல்ல முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். ஓ அந்த பவர் அன்லிமிட்டட் இல்லையா? ப்ரோ வச்சுக்கோங்க, வாங்கிட்டேன். இனிமே நமக்கு வாங்குறதுக்கு எதுவும் இல்லை. இது இருக்குது இது போட்டுப்போம். ஓகே கைஸ், அதுக்குள்ளே யாரா யூஸ் பண்ணது? அதுக்குள்ளே எடுத்துருங்க. ஐயோ ப்ரோ ரிவை, அட பாவி போயிட்டியா? சுடுங்க ப்ரோ. ஓ அவங்க இன்னும் 3 பேரா? ப்ரோ அடே அவன் சூப்பர் ஒருத்தனை முடிச்சுட்டீங்க ப்ரோ. ஜெயிச்சிட்டோமா? இல்லை ப்ரோ. சூப்பர். ஐயோ ப்ரோ முடிஞ்சிச்சு ப்ரோ. எப்படியாவது ஜெயிச்சிருங்க ப்ரோ, ஜெயிச்சிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐச்சு என்ன ப்ரோ? சரி பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் பண்ணீங்க. ஆனால் நம்ம அவுட் ஆனது தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சே இப்போ என்ன இந்த கன்று வேணாம், இந்த கன்று வச்சுருந்தா ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. என்னென்னமோ அவ்வளோ வாங்கினேன். கடைசியில் டேய் என்னடா இப்போ போய் இபிஏ. ஓ இல்லையா ப்ரோ, உங்களுக்கு எப்படி 2 கன்று வருது ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ, நம்ம யாருக்கு இப்போ என்ன கைஸ் பண்ணுறது? நம்ம இந்த மேட்ச் தோந்துட்டோம்னா கத்தம். ஐயோ டே என்னடா எடுத்தோடனே செத்துடுறா.
பின்னாடி வேணாலும் வருவாங்க. ப்ரோ 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 டே ப்ரோ வாங்க ப்ரோ. ஓ போ. ப்ரோ ஜெயிச்சிருங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. எப்படியாவது ஜெயிச்சிருங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஐயோ ப்ரோ நீங்கள் மட்டும் தான் ப்ரோ. முடிஞ்சிச்சு மேட்ச்சு. போங்கடா டே, என்னடா டீம் மேட்ச் நீங்களா. ஓகே ஃபைன், மேட்ச் தோந்துட்டோம். ஆட போட நானும் 7 வாட்டி. ஐயோ மொத்தமாக இந்த லெவலில் இப்போதைக்கு நான் எவ்வளோ திறமை ஏறி இருக்கணும். எதுவுமே ஃபீல் ஆகும். வேறு ஏதோ வந்திருக்கு வாங்க. இவ்வளோ வந்திருக்காடா. டேய் எப்பா சாமி இருங்க பாய். இது வந்தாலே வேஸ்ட்டு. சூப்பர் ப்ரோ நல்லதா. சூப்பர் ப்ரோ. இது மாதிரி வந்தால் நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். இன்னொரு சான்ஸ் இன்னும் அவன் நம்ம இதை எடுத்துட்டோம் கைஸ். இது ஒன்றும் இல்லை கைஸ். பிஆரில் போயிட்டு நம்ம இந்த ஹேமரை வாங்கணும். அப்புறம் டைவர்ஜன் ஃபிஸ்ட்டை வச்சு ஒரு 1000 டேமேஜை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது மைல் ஸ்டோன்னா தான் இதுதான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ 480 500 இந்த இன்றைக்கி எடுக்க முடியுமா? சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அடுத்த வாட்டி போவோம். பிஆர் போவோம் இந்த வாட்டி. சிங்கிளாக போவோமா? காசு வந்துருக்கு 1000 10,000. யாரை வாங்குறது? ஹயாட்டோ சான்சினோ கோடா வாங்கிப்போம். கோடா வா தம்பி. உன் பவர் தான் வேணும். டிமிட்ரி கூட வேணாம். டிமிட்ரி தம்பி வெளில போங்க. ஏன் வச்சுருக்கேனா? சரி டிமிட்ரி நெஹி கோடா தான். கோண்டா பீரா இருக்கு. பிஆர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களா மறக்காமல் ஒரு லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்களா நம்ம என்னது ப்ரொஃபைல் இந்த பவர் எனக்கு என்ன வேஸ்ட்டுன்னு தோணுது. இந்த பவர் இல்லை, அந்த மோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் தோ இதான் பாருங்க. அவங்களால சுட முடியாது நம்மளை, ஆனால் நம்மளால் சுட முடியும் அவங்கள. ஆனால் எல்லாருமே இந்த வாட்டி நல்ல பிளேயர் ஆட்டுக்கே. ஆமாம். ஐயோ என்ன பிஆர் கூட விளாட விட மாட்டிங்களாடா. சரி விடுங்க, நமக்கு ஒரு மிஷின் கம்ப்ளீட் ஆகும். நமக்கு மிஷின் தான் முக்கியம், போயாலாம் முக்கியம் இல்லை. போய் அடித்தா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை போய் அடித்தா நமக்கு அந்த இது தான் கிடைக்கும். கோடா ப்ரோ சூப்பர் ப்ரோ. கோடா பயங்கரமாக இருக்குது பாருங்க. ஆனால் அது எனக்கே கண்ணுக்கு தெரியும், இவன் எதுக்கு இப்படி காமிக்கிறான்னு தெரில. அந்த குட்டி வீட்டில் வேணாம், தைரியமாக இங்கே இறங்கும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு வர அந்த ரிவைவ் பாயிண்ட் வர அதிக நேரம் கிடைக்கும். அது சோலோவாக போனால் நமக்கு அந்த ரிவைவ் பாயிண்ட் அதிகமாக கிடைக்கும். போயிட்டு எடுத்தோடனே மேலே ப்ரோ பின்னாடி நான் இருக்கேன் ப்ரோ. சரி நம்ம போய் அந்த இதை கலெக்ட் பண்ணிட்டு அவனுங்களை அடிப்போம். ஏன்னா நமக்கு மிஷின் கம்ப்ளீட் ஆகணும். அடைச்சி கன் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இது எத்தனை வாட்டராக காமிப்பீங்க? அட்வான்ஸாக நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அதை நம்ம க்ளோவால் தெரியுது. எடுத்தோடனே ஒரு க்ளோவால் வேஸ்ட் ஆக்கிட்டேன்ல. 40 வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. 50 குறைஞ்சபட்சம் வேணும்.
யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கீழே இறங்கணுமா, யாராவது நம்மளை ஹெட்ஷாட் போட்டுறாங்கண்ணா, நமக்கு அவுட் ஆகுறதுலாம் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். அது நமக்கு ப்ராக்டிஸ் இல்லை, நம்ம என்ன பண்ணுறது. ஆட பாவி, நாங்கள் எதுவும் இருக்குன்னு நினச்சிட்டு போய் உக்காந்தேன்டா. அப்புறம் 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 டேய் நல்ல கண். அப்பாடா இது கிடச்சிருக்கு. ஏண்டா ஒன்றும் இல்லாதவங்களாம் என்னை போட்டு தள்ளுறான்டா. இதான் நல்லதாக தயவு செஞ்சு தாங்கடா. இதான் என்னப்பா சூப்பர்ரா. மேக்ஸ் வச்சுச்சுரா. மேக்ஸ்லாம் எவ்வளோ? 2. ஆட பாவிங்களா, 2 தானாடா. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு அந்த இது தான் தேவை. ஆனால் நமக்கு அது கிடைக்குமான்னு இங்கே தானே போட்டிங்க. இருங்கடா, வந்து மறுபடியும் சாப்பிட்றேன். கோடானா கோடா பவர் யூஸ் பண்ணாமா? அப்பா சூப்பர்ரா. இங்கே ஒருத்தன் இருக்குன்னு காமிச்சு போச்சு. என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? கோடா வேற ரீஸ்டோர் ஆகணுமே. இங்கே இருப்போம் கொஞ்ச நேரம். என்ன பண்ணுறது? டைவர்ஜென்ட் ஃபிஸ்டோ யூஸ் பண்ணலாமா? இன்செக்ட் இது வச்சுக்கலாம். கோடா டக்குன்னு கோடாடா. ஆடப்பாவி இங்கேயே நிற்கிறான். அது கண்ணுக்கு தெரில. ஐயோ, அடே என்னத்துக்கு நம்மளை முடிச்சுருப்பாங்க. ஓடா டக்குன்னு ஆக்டிவேட் ஆகு. ப்ரோ என்ன ப்ரோ கோடா பவர்? கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஐயோப்பா, டே யாரா அந்த கோடா? டே சாத்திரம். கோடா, உன்னால என்ன முடியுமோ நீ செஞ்சிட்டடா. ஒரு பிளாட்டினம் பார்த்தி ஏன்டா அதெல்லாம் நீ எதுக்கு பாக்குற? எப்படி விளாடுற? பிஆர் தான். பிளாட்டினம் அடிக்க போ இல்லடா. ஏன்டா நீ ஒருத்த? ஆமா ஆமா. இது ஒரு யூஸ்லெஸ். சரி, இப்போ என்ன சிஎஸ் விளாடலாமா? அதெல்லாம் வேணாம்ப்பா. நமக்கு ஹெட்ஷாட் அந்த அளவுக்கு வராது. ஒன் டேப் எனக்கு. இப்போ என்னடா உனக்கு வேணும்? உனக்கு ஹெட்ஷாட் நல்லா தான் வரும். அதுக்கு என்ன பண்ணுறது? என்ன பண்ண வராதா? சரி. ஐயோ அப்பா. வரேன்டா. ஏன்டா ஏன் இல்லை யான்னு கேட்குறேன். தம்பி வேணாம். இந்த மரக்கட்டை புஷ்பாவோட மரக்கட்டை. அப்படியா? சும்மா சொன்னேன்டா. புஷ்பா ராஜரா. ஓடு 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 ஓடுறா ஓடுறா. அப்பா டேய் 2 பேர் ஆட பாவீங்களா? 3 பேரா? 3 பேரா? டேய் கொஞ்சம் 7 தப்பிச்சிட்டான்டா. அவன் மட்டும் என்ன பண்ண போறான் தம்பி? சூப்பர் ரன். ஒருத்தன் தான்டா. ஒருத்தன் எப்படியாவது எல்லாத்தையும் முடிச்சுட்ருங்க. டே ஆடா தம்பி.
நான் அங்கே தான்டா இருக்கு. ஆடப்பாவி அந்த அவனா முட்ரா தம்பி. டேய் எப்படிடா 2 பேரு? ஐயோ அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க தம்பி தம்பி. ஐயோ அவ்வளோதான் அது. ஐயோ அது வர நெட் இல்லை. லூசுடா அவன். அடிச்சிடா என்ன பெரிய ஆளா? இப்போ பாரு அவனோட சாவி என் கையில் தான். ஏன்டா டசடிகளுக்கெல்லாம் நமக்கு ஒழுங்காக வராதுடா. இந்த மாதிரி ஆள்லாம் நான் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறேன்டா. டேய் ரிப்போர்ட் பண்ணும், கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி ஆகும். டேய் இப்போ பாருங்க அவங்களாம் வெறியாக இருக்காங்க. ஒரு ப்ரோ வந்து போட்டு அடிச்சிட்ருக்கான். ஒரு ப்ரோ வந்து அடிச்சிட்ருக்கான். ஓகே இந்த வாட்டி போடா. ஓகே பார்த்துட்டேன் தம்பி. ஓ போடுறா. ஐயோ ப்ரோ ரிவைவ் பண்ணுங்க. சோலி முடிஞ்சது. அதான் ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களா மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கும் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு அப்பா ஜஸ்ட்டு இப்போயே கொடா பவர் யூஸ் பண்ணிட்டா வேலைக்கு ஆகாது. அங்கே ஒருத்தன் போகிறான்டா முடிச்சுட்ருக்கலாம். நம்ம கிட்ட லாங் ரேஞ்ச் கன் தான் இருக்குது. கோடா யூஸ் பண்ணு. கோடா இப்போதைக்கு இங்கே எதுவும் எனிமி காமிக்கிற மாதிரி தெரியல. வாங்குடா வாங்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம தான் ஓடணுமா? தம்பி இங்கே இருக்கிறத பார்க்கல. சூப்பர். அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன். ப்ரோ கம்மிங். அடப்பாவி. சூப்பர் ப்ரோ கன்று ஒருத்தங்கிட்டே எடுக்கணும். டேய் நீங்களே இந்த கன்று தான் வச்சுருக்கீங்களாடா? ஐயோ பாவண்டாங்க நிலமை. அப்படின்னா தப்பாக இடம் போட்டக்கூடாது. தாம்சன் 2 குளோவால் வாங்குவோமா? ஏன்னா ஒரு குளோவால்லாம் பத்தாது. அந்த மிஷின் எப்படியாவது முடிக்கணும். இப்போ இது வேறு. ஐயோ அது வேறு எனக்கு எப்படா அன்லாக் ஆகும்? எவனாவது இருக்கானா? அங்கே ஒருத்தன். தம்பி போகாதப்பா, அங்கே ஒருத்தன் இருக்கான். அதான் பாத்திரம் ப்ரோ போகாதீங்க ப்ரோ. போங்க ப்ரோ. அவன் என்ன பெரிய ஆளா? 3 பேர் ஒத்தால. ப்ரோ சுடுங்க ப்ரோ, பார்த்துக்கிறேன் ப்ரோ. ஓட்டானா அப்பா கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்ருப்பான் சார். போ இல்லை போ. ஒரு கில் தான் போட்டுக்கணும். நம்ம டீம்மேட்ஸ் தான் மாசு. இந்த மேட்சா ஜெயிக்கணும். உட்பக்கர் ஆடப்பா. சரி விடு பார்த்துக்கலாம்.
ஹாலோ பருப்பில் யூஸ் பண்ணுறேன்டா பாடுறா. 30 HP தான் வரும். 30 HP தான் குறையுமா? 70 குறையும்டா. அவன் நாக் டவுன் ஆவான்ல, அப்புறம் நான் அதை யூஸ் பண்ணேன்னு வையேன், எனக்கு பாடுறா டே அங்கே தான்டா. ஐயோ கோடா பாரு அன்லாக் ஆகல. வெயிட் பண்ண ஆயிடும். அதுக்குள்ளே போட்டிங்களா? போடு. ஐயோ டே அவன் செத்துருக்கணும்டா நாத்துக்கு. சாரி தம்பி, என்னை மன்னிச்சிரு. அவ்வளோதான். டேய் யார்ரா அவன்? நம்மளோட மிட்டாபையெல்லாம் இருக்கான் ப்ரோ. ஏய் போடு பாரு. டொமைன் எக்ஸ்பென்ஷன். நம்ம எத்தனை கில்லு? 20. போட்டு 6 கில்றா நம்ம. இல்லை இல்லை அது ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். அந்த ப்ரோ சூப்பராக விளாண்டுருக்காரு, ரேங்கிங்கில் காமிக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே ஆடம். ஐயோயோ ஐயோ, இப்போ இதுக்காக தனியாக ஒரு மேட்ச் போடணுமா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 30 ஆக போகுது. 30 மினிட்ஸ் ஆகல. ஆனால் இது இங்கே பேர் இது இன்னும் வரலையே. ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் வேறு இது வேறு இப்போ 2 எடுக்கணும்டா. இன்னும் ஒரு CS போட்டால் எடுத்துடலாம் 2த்தையும். ஓகே போடுவோமா? ஜெயிக்கிறோம் தோக்குறோம், இதோட வீடியோ எண்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஒரு லாங் வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, அதான் இதான் லாஸ்ட் மேட்ச். நீ விளாட்றியா? நீ வேணா இது பண்ண. நீ இங்கே பாரு, இவரே அவ்வளோதான். என்ன பண்ணும்? இவரே நம்ம கூட தான் இருக்காரு. கூடு அவ்வளோதான், நம்ம தான் ஜெயிச்சோம். என்ன பண்ணும்? நீ வாய்ஸ் வரும். ப்ரோ 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 3 பேர் ப்ரோ, 3 பேர் அவ்வளோதான் முடிச்சுப்பாங்க. எங்கே இருப்போம்? ஐயோ ப்ரோ, ஐயோ யோ 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 யோ. முடிச்சு விட்டுருங்க ப்ரோ. சூப்பர். ஐயோ ப்ரோ முடிச்சு விட்றாங்க. பார்த்து ப்ரோ பார்த்து ப்ரோ பார்த்து ப்ரோ. ஐயோ ப்ரோ நோ நோ. ஆடப்பாவி, எப்படி முடிச்சு விட்டாங்க நம்மள? கடுப்பேத்துறாங்க ப்ரோ, கடுப்பேத்துறாங்க ப்ரோ. நம்ம ஒருத்தன் டார்கெட் வச்சா பின்னாடி ஒருத்தன் நம்மள டார்கெட் வைக்கறானே ப்ரோ. உங்களை நான் நம்புனா மூக்க பாரு, முருங்கா மாதிரி. 200 தான் இருக்கா? வேணாம், டிராகன் ஸ்பிரிண்டர்ஸ் வாங்கிப்போம். அதை வாங்கி நீ குதிக்கவும் மாட்டேன். ஏய் நான் பறப்ப ஏண்டா இது டைமண்ட் தான்டா அந்த பண்டில். ஆனால் கடைசி வரைக்கும் உயிரோட, கடைசியாக உயிரோடு இருந்தது அந்த கோல்டு ராய்டு தான். பச்சக் நாங்களாம் உட்காந்துருவோம்ல. சே சாவுல இவன் ஒருத்தனுங்க ஆகுனா இங்கே தான் எங்கேயாவது இருப்பானுங்க. பார்த்து சாச்சு, நீ மட்டும் சேர்த்துறாத. அவனை பாரு, பாம்பு தூக்கி போட்டியே, கிரெனேட். அவ்வளோதான், அவரை முடிச்சுட்றாங்க. ஓசைக்கில் गाइस, அதான் சொன்னேன்ல, அது எந்த கில்லா இருந்தா ஓசைக்கில் ஓசைக்கில் ஓசைக்கில். எப்படி நீ ஹெல்த் கொச்சப்போ ஒருத்தமே அடிச்சிருவான் அவனை. பரவாயில்ல, அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஓ அவன் நம்மள ஒருத்தங்காளி எம்எஸ் கத்திரோ எவ்வளோ கத்திரோ மேலே இருக்க போறான்டா. நம்மளை நோக்கி enemy is coming. வேற வழி இல்லையடா, செத்து தான் வரும். அவனும் செத்துடணும். ப்ரோ ப்ரோ ப்ரோ
கண்ணை வாங்க. கன்னு எடுறா. டேய் ப்ரோ கன் எடுங்க ப்ரோ. ப்ரோ இந்த கன்னை வச்சு நீங்கள் தோந்தீங்கன்னா அவ்வளோ. டேய் 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 டேய். மாஸ்ரா போ சாவு போ. எப்புட்றா நம்மலாம் ஃபுல் ஹெச்பி வச்சு எடுத்து போயிடும். இவன் 4 ஹெச்பி வச்சு 16 வச்சு எப்புட்றா? 4 ஹெச்பி 4 இல்லைடா 16டா. சரி எந்த கன்று வாங்கலாம்? வாங்குறோம்டா. என்னது இதான் உனக்கு பிடிச்ச கன்று. உனக்கு பிடிச்ச கன்றுனா அவ்வளோதான். கைஸ் இந்த நியூ பைரிங் இருக்குல்ல கைஸ், அதில் வாங்கிட்டேன். சோப்பா அது எனக்கு கச்சிச்சு கைஸ் இந்த கன்னோட ஸ்கின். தம்பி நீங்களாம் எதுக்கு தம்பி? ஃபர்ஸ்ட் சாரி கைஸ். அப்புறம் என் சின்ன கசின்குள்ள அந்த நியூ பைரிங்ல ஃபுல்லு எல்லாமே கச்சிச்சு. ஒண்ணே ஒன்று மட்டும் அந்த காயின்ஸ் வச்சு வாங்கினாங்க. மித்த இதெல்லாம் ஸ்பின் பண்ணுறதுலே கிடச்சிருச்சு. ரொம்ப லக்கியஸ்ட் ஃபர்ஸ்ட் யாருமே இல்லையா? ஐயோ இப்போ கூட யூஸ் பண்ணிடலாம். மேலே ஒன்றாவது வந்தால் போட்டு தள்ளிடுவானே. கடவுளே அப்பாடி நீ செத்துறமையிறே அப்பு. இப்போ அதை குளோவலாக சுட்டுவாட ஓசிக்கல எடுத்துறான் கூட. குளோவால் சுட்டுவாடா. குளோவால் தம்பி டக்குன்னு போடுப்பா. போட்டியாப்பா? எம்எஸ் கத்தீர் ஹெல்ப் பண்ண சொல்கிறாருப்பா. ஹெல்ப் பண்ணுப்பா தம்பி, ஹெல்ப் பண்ணுப்பா. ஓப்பா எவன்டா எங்கடா போட்டான்? அந்த பவர் வச்சு என்ன பண்ண முடியுமா? எப்படா டே அங்கே வந்து ஒருத்தன் போட்டான்டா. டே வெளில போ. வெளில மட்டும் ஏன்டா அதை வேற எதுக்குடா? அங்கே பாரு இங்கே ஒருத்தன் போட்டிருக்கான். AK-47 ப்ரோ போடா. டே 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 நீலாம் எதுக்கு? இவன் யாரு ப்ரோ? இவன் யாரா? சூராஜ் குமாரை தான் கேமருன்னு போட்டிருக்காங்க. பாராடே இப்போ பாரா. MP40 வாங்கிட்டேன். MP40 நமக்கு சுத்தமாக. டே இது வேற நான் செட்டிங்ஸை ஃபுல்லாக மாற்றி வச்சுட்டேன்டா. ஐயோ செட்டிங்ஸ்னால் இந்த செட்டிங்ஸ் இல்லை, அந்த சென்சிட்டிவ் அதெல்லாம். அப்புறம் எனிமி மேலே கூறி வச்சா எப்படி தெரியுமா போகுது? ஹெட்ஷாட் கிட்ட இருந்த என் ஸ்கில் ஹெட்ஷாட் தான். சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் எல்லாமே ஹெட்ஷாட் தான். உனக்கு என்ன ஹெட்ஷாட் ஸ்கில்? இவனுங்க கூட போவோம். ஹேக்கர் கூட போனீங்கன்னா செத்துருவேன். வா போவோம். பரவாயில்ல பார்த்துக்கலாம். அவன் எப்படி மேலே ஏறி மறுபடியும் நம்ம இருந்த பிளேஸ்க்கு தாண்டா போவோம். பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா. டவுன் 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 டவுன். எத்தனை பேர் இருக்கானுங்க பத்தியா? எத்தனை பேர் வரானுங்க பத்தியா? அவன் யாரா? அவன் எம்எஸ் கத்திரு முதல்ல அவன் தான்டா சாவறான். எப்பயும் டேரா போய் கீழே போடுறான். அவன் செத்துடுறானா? ஓஹோ அப்படியா விஷயம். தள்ளுங்கடா டே. வாங்கடா 3 பேரும் ஒன்றா போய் எல்லாத்தையும் முடிக்கிறோம்டா. கண்டிப்பாக ஹேக்கர் செத்துருவான். செம்மடா சாப்பிடா. எச்சாட்ரா எடுஜாட்ரா. மேலே ஒருத்தர் இருக்கண்டா. மேலே ஒருத்தர் இருக்கண்டா. ரீ இந்த ஹெச்பில எல்லாம் நீ எப்படி சொல்லுவ? சாவுடா. அவ்வளோதான். அவளை காப்பாற்ற முடியாது. ஹேக்கரும் செத்துட்டானா? நம்ம தலைவர் மட்டும்தானே இருக்கோம். நானும் என்னத்த பண்ண போகிறேன்? இவனை முடிச்சுட்டு இவனை முடிச்சு விட்டுறா. ஐயோ டே அவன் முடிச்சாது விட்டுருக்கலாம்டா. முடிச்சு என்ன பண்ண போகிறேன்? கில்லு கடிச்சிருக்கா. கில்லு வச்சு நான் என்னத்த பண்ண போகிறேன்? சரிடா. சரி ஜெயிச்சிருக்கான்ல. உட்காந்து இருந்தீங்கன்னா அடிச்சிருந்துருக்கான். செத்துரு உட்காந்து இருந்தீங்கன்னா டக்குன்னு. இல்லைடா மெடிக்கிட்டு வர இல்லை. அப்போ இருந்துச்சான்னு தெரிலடா. அப்பயும் ஒருத்தனுக்கு எனக்கு பாரு அப்படியே. ஐயோ ஃபஸ்ட்டு அதை நார்மலுக்கு வைக்கணும்டா. வேற என்ன கண்ணு வாங்கியிருக்கேன்? போச்சுடா.
ஷார்ட் ரேஞ்ச் ஆடே இருறா. ஷார்ட் ரேஞ்சா இது? டேய் இங்கேயே ஒருத்தன் இருக்கான்டா. ஓ சூப்பர். என்னடா பவர் இது? கிரனேட் போடுறீங்களா? எங்க இருந்து போடுறாங்க? இரு யார் சாவுறான்னு இருக்கும். யாரா சாவு? ஐயோ அவ்வளோதான். ஐயோ 18 HP. சரி போ, அவ்வளோதான். இந்த மேட்ச் அவுட்டு. டேய் ஆமாம் அவுட் ஆயிட்டோம்டா. இந்த கரும செட்டிங்ஸை வச்சு மாட்டோம். சென்சிட்டிவிட்டியா? சரி அதான் சென்சிட்டிவிட்டி. 85 வை, 70 வை, 60 வை. இன்னும் மூணு மேட்சா? போடா டே. இன்னும் 3 மேட்ச் விளையாடணும்டா. போடா என்னால் முடியாது. அது போனால் போயிட்டு போகுது. அது பாய் சொல்லிடலாம். ஓகே பாய் கைஸ். பாய் 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 ஃப்ரம் ஷார்ப் பர்சன் தமிழ். பாய். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த பார்ட். அதாவது இது இவன் பேர் என்ன? யூஜி. எவ்வளோ பெரிய பேர். யூஜி. அந்த பண்டில் நம்ம எடுக்க பாட்டாக போடலாம். ஸோ பாய் கைஸ். பாய் பாய் ஃப்ரம் ஷார்ப் பர்சன் தமிழ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.